குணங்கள் நம்ம பிறக்கும் போது வான மண்டலத்துல இருந்தே நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ராசிகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் அனைத்து குணங்களா? நிச்சயமா இவை அனைத்தும் குணங்கள் தான். அதை படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் இருக்க குணங்கள் தான் வெளிப்படுத்தும். அதோட காரகத்துவங்கள் அப்படிங்கிறது அது குணங்கள் தான். காரகத்துவம் அதை குறிக்கக்கூடிய பொருட்கள், உறவுகள் எது எடுத்துட்டாலும் அது குணங்கள் தான். அந்த குணங்கள் தான் அது பிறக்கும்போது நமக்கு வருது. நாம் எந்த லக்னத்துல எந்த லக்ன புள்ளியில பிறக்கிறோமோ அந்த இடத்திற்கான குணம் நம்ம பிறக்கும்போது நமக்கு வந்துடும். அது மாதிரி எந்த ராசியில பிறக்கிறோமோ எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறோமோ அதுக்குண்டான குணமும் நமக்கு வரும். அதே மாதிரி 12 பாவங்கள்ல நம்ம யார் யாரோட தொடர்பு கொள்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குணம் அப்போதைக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறும். லக்னத்துல இருக்கும்போது வேற குணத்துல இருப்போம். ஆனா குறிப்பிட்ட பாவம் வேலை செய்யுமோ அந்த பாவத்துக்கு உண்டான குணத்துக்கு மாறும். அதெல்லாம் நம்ம வளர வளர அதுவும் தன்னைத்தானே வளர்த்துக்குது. தசா புத்தி அந்தரத்துக்கு ஏற்ப நம்ம குணங்களும் அப்படியே லைட்டா சேஞ்ச் ஆயிட்டே வரும்.